அடுத்ததாக தமிழகத்தில் புதிய தொழில் கொள்கை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கான அனுமதி நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு துறைகளில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு சேவைகள் வேகமாகவும் வெளிப்படையாகவும் செயல்படும் வகையில் மாற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்காக ரூபாய் 75,000 வரையிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை வளக்கொள்ளை மற்றும் கனிம வளக்கொள்ளையை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் நீர்நிலைகள் இருக்கும் மணல் மண்ணை விவசாய பயன்பாட்டுக்காக அகற்ற அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த உரையில் மத்திய அரசுடனான மாநில உரிமைகள் தொடர்பான பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் சட்ட போராட்டம் தொடரும் என்றும் காவிரி நீரை முழுமையாக பெற தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக ஈர்க்கவும் தமிழகத்தில் உச்ச நீதிமன்ற கிளையை அமைக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையில் கட்டமைப்பு மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்றும் கோவில்களின் சொத்துக்கள் கோவில் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்கள் நலன், குழந்தைகள் நலன் மற்றும் அனைவருக்கும் அனைத்தும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படும் என்றும் ஆளுநர் உரையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவைகளை தமிழக அரசால் வழங்கப்பட்ட ஆளுநர் உரையில் ஆளுநர் முழுமையாக வாசித்தவைகளில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் கவனிச்சிங்கன்னா அந்த கல்விக் கொள்கை, அந்த நிதியை விடுவிக்க சொல்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு முரண்பாடான சில கருத்துக்கள். இதை பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஃபுல்லாக வாச்சிருக்காரு. ஆளுநர் உரை இப்படி இருக்கும்போது சட்டசபைக்கு வெளியே வந்து மைக்க பிடிச்ச எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசை துவம்சம் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் முன்வைத்த சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் இதோ. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆளுநர் உரையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த ஒரு புது திட்டமும் இல்லை, இது வெறும் வெற்று உரை. ஆளும் கட்சியினரும் முதலமைச்சரும் தங்களை சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கும் ரீல்ஸ் போடுறதுக்கும் தேவையான கண்டென்ட் மெட்டீரியல் தான் இந்த உரையில் இருக்குது அப்படின்னு கலாச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. முதலமைச்சர் அவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சியை பற்றியும் ஒரு தம்பட்டம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுயபுராணம் பாடிக்கொள்ளக்கூடிய ஒரு உரையாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் இருந்தப்போ